ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருந்ததால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். சமாதானமும் இருக்கும். எரேமியா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு முக்கியமானது. கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றும். கீழ்ப்படியாமல் நம்மை அழிந்து விடுகிறது மனித இனத்தில். இதை குறித்து கர்த்தர் தெளிவாக நமக்கு சொல்லிக்கொடுத்திருக்கிறார். அதாவது இஸ்ரவேலர்கள் அவர்கள் மேல் எவ்வளவு கிருபை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவ்வளவு இரக்கம், அவ்வளவு அன்பு, எவ்வளவு இரக்கம் கர்த்தர் அவர்கள் மேல் அதிகமாய் வைத்திருக்கிறார். அதி நிமித்தம் அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். ஆனால் எவ்வளவுதான் கர்த்தரை சொல்லிக் கொடுத்தாலும் அடங்காமல் திரிகிற ஜனக்கூட்டமாய் இஸ்ரவேலர்களாகிய நாம் இருக்கிறோம். இது மிகவும் வேதனைக்குள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று போகும். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரிடத்தில் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் வனாந்திர பயணத்தில் சீனாய் மலையை பெற்றுக் கொண்டதிலிருந்து அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவே இல்லை. யோசுவையாவின் காலத்திற்கு பின்பாக அவர்கள் எல்லோரும் கீழ்ப்படியாமையால் நியாய பிரமாணத்தை மறந்து திரிய தொடங்கினார். அது முதல் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை நியாயம் விசாரித்து அவர்களை அழுகை செய்ய வைத்தார். நீதி நியாயங்களை நிலைநாட்டினார். தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், எத்தனையோ காரியங்களை செய்தார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே அவர்களுக்கு வேலையாயிருந்தது. நம் முன்னோர்கள் தான் அவர்கள், வேறு யாரும் அல்ல. அவர்கள் சந்ததியில் பிறந்தவர்கள் தான் நாம். அதனால்தான் நாம் இன்றும் அப்படிதான். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு நாம் அடங்குவதில்லை, சொன்ன பேச்சு கேட்பதில்லை, அப்படி. காரணம் இஸ்ரவேல் எனும் சந்ததியில் குணமாயிருக்கிறது. அதை நாம் நம்முடைய அந்த தவறான சுபாவத்தை எடுத்து போட வேண்டும். இந்த கீழ்ப்படியாமையினால் கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி அன்றாடம் தினமும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இதை செய்யாதிருங்கள், இப்படி அக்கிரமம் செய்யாதிருங்கள், என்னை விட்டு விலகாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் விலகி சென்றார்கள். கடைசியில் நியாயத்தீர்ப்பை தருவேன் என்று சொன்னார். 40 வருடம் சுமார் எரேமியா எழும்பி 20 வயதில் இருந்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல தொடங்கி எத்தனை முறைதான் எச்சரிப்பார், கடைசி வரை கேட்கவில்லை. எதிரி ராஜாவான பாபிலோன் ராஜாவிடம் ஒப்பு கொடுத்து விடுவேன், அவன் உங்களை அழித்து போடுவான், சிறைபிடித்து போடுவான், அவன் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பான், நகரத்தை சுட்டெரிப்பான் என்று இதையெல்லாம் செய்ய போகிறான், அவனை வைத்து நான் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் அப்பொழுதும் எச்சரிக்கிறார். எதை சொல்லியும் கேட்கவில்லை. சரி, நியாய தீர்ப்பை அனுப்பினார். ஒரே தடியாக அனுப்பாமல் நேபுகாத்நேச்சார் ராஜா கல்தையர்கள் வந்தார்கள். கொஞ்சமாக கொஞ்சம் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள், மீதி ஜனங்களை விட்டு போனார்கள். அப்பொழுதாவது மீண்டவர்கள் திருந்துவார்களா என்றால் இல்லை, மீண்டும் அதே அக்கறம். கடைசியில் எருசலேம் மதில் சுவர் இடிக்கப்பட்டது. அதன் பின்பும் திருந்தவில்லை. மிச்சம் கொஞ்ச ஜனங்கள் இருந்தார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டு 2வது முறையும் போனார். அதிலும் மீண்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மேல் கெதலியா அதிகாரியாய் இருந்து வழி நடத்தி கொண்டிருந்தார். எரேமியாவும் கூட இருக்கிறார். அந்த சமயத்தில் இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட சமயத்திலும் இஸ்மவேலின் மூலமாக ஆபத்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதை கெதலியா கேட்கல, நம்பவில்லை. அதன் பின்பு இஸ்மவேல் அவர்களையெல்லாம் கொன்று போட்டு மிச்சம் இருந்தவர்களை கடத்தி கொண்டு போகிறார். இப்பொழுது இவர்கள் மகா பயங்கரத்தினால் பலர் கொல்லப்பட்டு பலர் சிறைபிடிக்கப்பட்டு மிச்சம் மீது இருந்தவர்கள் ஓடி போகிறார்கள். ஓடி போய் இனிமேல் எருசலேமில் இருந்தால் நாம் இறந்து விடுவோம். கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், பாபிலோனுக்கு போய்விடுங்கள், போகிறவர்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், உங்கள் ஜீவன் உங்களுக்கு கொலை பொருளாய் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார். கேட்கவில்லை, இங்கேயே இருந்தார்கள்.
இருந்தவர்கள் அமைதியா இருக்கவில்லை. சிதேக்கியா காலத்தில் அவர்கள் எதிர்த்தார்கள் நேபுகாத்நேச்சாரை. அதன் விளைவாக மீண்டும் பாபிலோனின் ராஜா வந்து பிடித்து கொண்டு போனார். இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு மிச்சமிருந்த கடைசி ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்து, ஆபத்து வந்து அதில் தப்பித்தவர்கள் பயந்து கொண்டு பெத்லகேமுக்கு அருகே இருக்கிற கிம்கம் என்னும் ஒரு மேடையில் போய் தங்கியிருந்தார்கள். எகிப்துக்கு போய் விடுவோம், இனி இங்கே இருந்தால் நாம் அழிந்து போவோம் என்று எகிப்துக்கு ஓட அங்க போய் அமர்ந்திருந்தார்கள், தங்கியிருந்தார்கள். எகிப்துக்கு புறப்படும் எண்ணத்தோடு. இந்த சமயத்தில் அவர்களுக்கு இப்பொழுதுதான் ஞானம் பிறந்தது. கொஞ்சம் ஞானம் வந்தது போல. கர்த்தரிடத்தில் கேட்போம், நாம் என்ன செய்தால் தப்பிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டு 2 பேர், யோகனான் என்பவரும் எசனியா என்பவர் இருவரோடு இராணுவ சேர்வைக்காரரும் சிறியோர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஜன கூட்டமும் எல்லோரும் சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் போகிறார்கள். எரேமியா ஐயாவிடம் போய் அங்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு சொல்லுங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதன்படி நடக்கிறோம் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறோம், கர்த்தரின் வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறோம், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம் தேவன் என்று சொல்லவில்லை, எங்கள் தேவன் என்று சொல்லவில்லை, உங்கள் தேவன், எரேமியா ஐயாவின் தேவனா, ஆண்டவர் நம் தேவன், நம் தேவன் என்று சொல்வதில்லையா? இந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார். அப்பொழுது எரேமியா சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் போய் கேட்டு சொல்லுகிறேன். அவர் திருத்துகிறார். இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு சொல்வாராக, கர்த்தர் சொன்னபடியே நாங்கள் செய்கிறோம் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம், நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எரேமியாவிடம் போய் கேட்கிறார்கள். உன் கண்களால் பார்க்கிறபடி எரேமியாவிடம் சொல்லுகிறார்கள் இந்த ஜனங்கள், நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே, அதன்படி நாங்கள் கொஞ்சம் பேர் தான் மீந்திருக்கிறோம், எவ்வளவு கூட்ட ஜனங்களாய் நாங்கள் இருந்தோம், பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், எல்லா தேசங்களிலும் சிதறி ஓடியவர்கள் அநேகம் பேர், நாங்கள் கொஞ்சம் பேர் தான் மீந்திருக்கிறோம், உன் கண்களால் நீர் பார்க்கிறீரே, நாங்கள் கொஞ்சம்தான் இருக்கிறோம், எங்களுக்காக ஒரு வழி கிடைக்கட்டும், கர்த்தரிடம் கேட்டு சொல்லும், கர்த்தரிடத்தில் ஜெபித்து சொல்லும் என்று தாழ்மையோடு நல்ல விதமாக தான் அவர்கள் கேட்கிறார்கள். உங்கள் வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன், உங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒன்றையும் மறக்காமல், அதில் ஒன்றையும் மறைக்காமல் நான் உங்களிடத்தில் சொல்லுவேன், கர்த்தர் என்ன சொன்னாலும் அப்படியே நான் அதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று எரேமியா சொல்கிறார். நல்லது, அந்த ஜனங்கள் மறு உத்தரவு சொல்லுகிறார்கள், நல்லது, அப்படியே செய்யும், அப்படி கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் முக்கியமாக, மிக கட்டாயமாக நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம், கட்டாயமாக நாங்கள் அதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கேட்டு நாங்கள் நடப்போம் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம். அப்படி நாங்கள் செய்யாவிட்டால், நாங்கள் கர்த்தர் சொல்லியும் கேட்காவிட்டால், கர்த்தர் நம் நடுவிலே சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சியாய் இருக்க கடவர், கர்த்தரே இதற்கு சாட்சி என்று சாட்சி வைத்து உறுதி சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று. அப்படி கர்த்தர் சொல்லுகிற காரியம் நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதுவானாலும் பரவாயில்லை, நாங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடப்போம், அது எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று மிக உறுதியுடன் அவர்கள் வாக்கு கொடுக்கிறார். இப்படி நடந்த பின்பு 10 நாள் எரேமியா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 10 நாள் கடந்து போகிறது. எரேமியா ஜெபித்த உடனே அவருக்கு பதில் வரவில்லை. 10 நாட்கள் கர்த்தர் தாமதிக்கிறார். இது ஏன் தாமதிக்கிறார், என்ன நடக்கிறது என்பதை குறித்து விரிவான விளக்கத்தை பின்னால் பார்க்கலாம். அதாவது
கர்த்தர் 10 நாள் பதில் சொல்லவில்லை. 10ஆம் நாள் கர்த்தர் எரேமியாவிடம் பேசுகிறார். கர்த்தர் சொல்லிய பின்பு, எரேமியாவிடம் பேசிய பின்பு, எரேமியா தன்னிடம் ஏற்கனவே வந்த பெரியோர்கள் எல்லோரையும், யோகனான், எசனியா, ராணுவ சேர்வைக்காரர்கள் மற்றும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் தமக்கு முன்பாக வரவழைக்கிறார். எரேமியா வர செய்கிறார். இப்படி வரவழைத்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எரேமியா சொல்லுகிறார். உங்களுக்காக எரேமியா சொல்கிறார், உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படி, உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி நான் ஜெபித்தேன். கர்த்தர் இந்த மாதிரியான உங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை எரேமியா சொல்லுகிறார். நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். உங்களை அழித்து போட மாட்டேன். உங்களை கட்டுவேன், உங்களை வாழ வைப்பேன், உங்களை நாட்டுவேன், உங்களை நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நிலைத்திருக்க பண்ணுவேன், பிடுங்கி எறிய மாட்டேன். உங்கள் தேசத்தில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை நிலைத்திருக்க பண்ணுவேன், உங்களை பிடுங்கி எறிய மாட்டேன். நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறேன். நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொன்னேன் அல்லவா, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை செய்ய விரும்பவில்லை என்று பொருள். முதலில் சொல்லி விடுவார். அவரவர் செய்கிற, மனிதன் செய்கிற அக்கிரமத்திற்கு கர்த்தர் நீதியாய் நியாயத்தை சொல்லி விடுவார். ஆனால் அதை தண்டிக்கும் பொழுது கர்த்தர் மனம் வேதனைப்படுகிறது. அதற்காக மனஸ்தாபப்படுகிறார். நான் சொன்னேன் இதை செய்ய போகிறேன் என்று, ஆனால் அதற்காக எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஏன் இதை செய்ய வேண்டும், நீங்கள் அழிந்து போவீர்களே என்று மனவேதனையா இருக்கிறது. அதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், அதை நான் செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது போனால் போகட்டும் என்று விடுகிற ஒரு மனநிலை. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபிலோன் ராஜாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பயப்படாதிருங்கள், பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று இவர்கள் சொல்லிதான் எரேமியாவிடத்தில் ஜெபிக்க சொன்னார்கள். எரேமியாவும் ஜெபித்தார். கர்த்தர் 10 நாள் பொறுத்திருந்தார். இவர்களுடைய மனநிலையை இப்படி இருக்கிறது, இவர்கள் உண்மையிலேயே கீழ்ப்படியும் மனதாய் இருக்கிறார்களா என்று கொஞ்ச நேரம் கொடுத்து அந்த 10 நாட்கள் தாமதப்படுத்துகிறார் பேசாமல். அதன் பின்பே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதிலிருந்து ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று பொருளாகிறது. அதை குறித்து நாம் தியானிப்போம். மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படி பயப்படாதிருங்கள். எந்த ஒரு விரோதத்திற்கும், பாவத்திற்கும், நியாயத்திற்கிலிருந்தும், உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றும்படியாக நான் உங்களுடனே கூட இருந்து, நான் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ராஜா உங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாகவும், அந்த ராஜா உங்களுக்கு இரக்கம் காட்டும்படியும், உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணும்படியாகவும் நான் அந்த ராஜாவுக்கு உங்களிடத்தில் இரக்கம் கிடைக்கும்படியாய் செய்வேன். ராஜாவின் இருதயத்தில் உங்களை காப்பாற்றும்படியாக இரக்க குணத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் நான் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பேன். நீங்கள் உங்கள் சுய தேசத்திற்கு வரலாம், அந்த ராஜாவே உங்களை அனுப்பி விடுவார். இப்படியாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்காவிட்டால், என் வார்த்தைகளை கேட்டு நடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்திலேயே இருங்கள், எருசலேமிலேயே இருங்கள், யூதா தேசத்திலேயே இருங்கள், நீங்கள் எங்கும் போக வேண்டாம், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் என் பேச்சை கேட்காவிட்டால், நீங்கள் வெளியே போவோம், வேறு தேசங்களுக்கு போவோம் என்று சொன்னால், அதாவது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், யுத்தத்தை காணாத தேசம், பஞ்சம் இல்லாத தேசம், பட்டயம் பஞ்சம் பற்றாக்குறை இல்லாத தேசமாகிய எகிப்து தேசத்திற்கு நாங்கள் போவோம்,
அங்கு போய் நாங்கள் பிழைத்துக் கொள்கிறோம். அது செழிப்பான இடம், எந்த ஆபத்தும் இல்லாத இடம். நாங்கள் அங்கு போகிறோம் என்று என்னுடைய வார்த்தையை கேட்காமல் நீங்கள் அங்கே போனால், எந்த குறைவும் இல்லாத தேசமான எகிப்து தேசத்திற்கே நாங்கள் போய் தங்குவோம் என்று நீங்கள் அங்கே போனால், நீங்கள் எகிப்துக்கு முகங்களை திருப்பி அங்கே தங்க போனால், நீங்கள் பயப்படுகிற பட்டயம், நீங்கள் பட்டய போராட்டம் வரும் என்று இங்கிருந்தால் வரும் என்று ஓடுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் பயப்படுகிற பட்டயம் அங்கே உங்களுக்கு வரும். பட்டயம் வரும், பஞ்சம் வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்கள் அல்லவா? அதுவும், அதாவது எகிப்தில் பஞ்சம் வராது, சண்டை வராது, கொள்ளை நோய் இருக்காது, நாங்கள் நல்லபடியாக வாழ்வோம் என்று நீங்கள் அங்கு போக நினைக்கிறீர்கள். என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் அங்கே போனால், நீங்கள் எதை பார்த்து எதிர்பார்த்து போகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்காது. அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் எந்த ராஜாவுக்கும் பயப்பட வேண்டாம், பாபிலோனின் ராஜாவுக்கும் பயப்படாமல் உங்கள் தேசத்திலேயே நீங்கள் இருங்கள், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். என் பேச்சை கேட்டு நீங்கள் அங்கேயே இருந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன். அப்படி என் பேச்சை கேட்காமல் நாங்கள் வேறு தேசத்துக்கு போவோம், செழிப்பான எகிப்து தேசத்துக்கு போவோம், அங்கு பட்டயம் சண்டை கிடையாது, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, எந்தவித தீமையும் இல்லை, அங்கு நாங்கள் போவோம் என்று நீங்கள் போவீர்களானால், என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மீறி சென்றால், நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கும். அப்படி மீறி போனீர்களானால், நீங்கள் பயப்படுகிற பயம் எகிப்து தேசத்திலே உங்களுக்கு அங்கு தீமையாய் முடியும். பட்டயம் வரக்கூடாது என்று அங்கு போகிறீர்கள், அங்கே உங்களுக்கு சட்டை ஒன்று வரும், பிரச்சனை வரும், பட்டயம் அங்கு வரும், நீங்கள் கொல்லப்படுவீர்கள். பஞ்சம் இருக்காது என்று அங்கு போனால் அங்கு பஞ்சம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் எகிப்துக்கு என் வார்த்தையை மீறி போனால், எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கும். நீங்கள் இறந்து போவீர்கள். என் வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் இறந்து போவீர்கள் என்று கர்த்தர். என் கோபமும் என்னுடைய உக்கிரமும் எப்படி எருசலேமின் குடிகள் மேல் உண்டானதோ அதே போல உங்கள் மேலும் உண்டாகும். நீங்கள் எகிப்துக்கு போகும்போது என் கோபம் உங்கள் மேல் மூடும், அதனால் நீங்கள் சாபமும் பழிப்பும் நிந்தையுமாய் இருந்து, அதனால் நீங்கள் சாபமாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை நீங்கள் இனி காணாதிருப்பீர்கள். இப்படி நீங்கள் மிகுந்த வேதனை அனுபவித்து இறந்து போவீர்கள். யூதாவின் மீதியானவர்களே, மீதியா இருக்கிற ஜனங்களே, எகிப்திற்கு போகாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சாட்சியாக அறிவித்தேன் என்று எரேமியா சொல்லுகிறார். நீங்கள் எகிப்துக்கு போவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல, நீங்கள் போகக்கூடாது என்று எரேமியா சொல்லுகிறார். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக நீங்கள் மோசம் போக்கினீர்கள், அதாவது பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள், நீங்கள் செய்வது தவறு என்று எரேமியா எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சத்தியம் செய்துவிட்டு இப்பொழுது கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் மீறி செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தீர்களே. நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா என்னிடத்தில், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? நீர் எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி அந்த ஜனங்கள் அதான் சொன்னார்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை எல்லாவற்றையும் நீர் எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு முழுமையாக கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். அதையேதான் இங்கு எரேமியா சொல்லுகிறார். நீங்கள் இப்படி சொன்னீர்கள் அல்லவா, நான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் உங்களுக்கு அறிவித்தேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பின எந்த ஒரு வார்த்தைக்கும் நீங்கள் காதில் கேட்கவே இல்லை, செவி கொடுக்காமல் போனீர்கள், கவனிக்காமல் கீழ்ப்படியாமல் போனீர்களே என்று எரேமியா கேட்கிறார். அவர்கள் இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி எங்கே போய் நீங்கள் தங்குகிறீர்களோ அங்கே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் நீங்கள் இறந்து போவீர்கள் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இப்படியாக அவர்களுக்கு நடக்கப்போகும் காரியங்கள் சொல்லப்பட்டு விட்டது.
இந்த வேத பகுதியில் கீழ்ப்படிதலை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதும் தீர்க்கதரிசிகளை எழுப்பி கர்த்தர் பேசின எல்லாவற்றிற்கும் காரணம் நடக்க போவதை முன்பே சொல்லுவார். நீங்கள் அக்கிரமம் செய்கிறீர்கள், அது நிமித்தம் நான் இப்படி உங்களை தண்டிக்க போகிறேன் என்று முன்கூட்டியே சொல்லுவார். கர்த்தர் கீழ்ப்படுதலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு சொந்தமான எல்லா காரியங்களையும் நாம் ஆளுகை செய்கிறோம். நம்முடைய நிலங்கள், நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய வீடு, நம்மிடத்தில் நாம் வைத்திருக்கிற பொருள்கள் மேல் நாம் அதிகாரம் செலுத்துகிறோம். எதை எங்கே வைக்க வேண்டும், எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நாமே உரிமை கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சராசரத்தையும் படைத்தார், பூமியை படைத்தார், நம்மையும் படைத்தார். அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் அல்லவா? இதை நாம் யோசிக்க தவறிவிடுகிறோம். இஸ்ரவேலர்கள், இந்த மீதிருந்தவர்கள், எருசலேமில் மீதியாய் இருந்தவர்கள் எரேமியாவின் இடத்தில் வந்து கேட்கும் போது, நீர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றையும் சொல்லும், ஒரு வார்த்தை கூட தவறாமல் எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் எரேமியா ஜெபித்து, நீங்கள் உங்கள் சுய தேசத்திலேயே இருங்கள், பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் நாங்கள் எகிப்துக்கு போவோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா சொன்னதை நம்பாமல், யாரோ சொல்லி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை அல்ல இது, அடுத்தவர் சொல்லி கொடுத்த வார்த்தையை நீ வந்து எனக்கு சொல்லுகிறீர் என்று எரேமியாவை அவர் சொன்ன சொல்லை இவர்கள் ஏற்கவில்லை. நாங்கள் இங்கே இருந்தால் செத்து போவோம் என்பது அவர்கள் நம்பிக்கையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இது எப்படிப்பட்ட செயலா இருக்கிறது? இவர்கள் தான் முதலில் வாக்கு கொடுத்தார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று. கர்த்தருடைய ஆலோசனை இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதாவது பலர் என்று அப்படித்தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு செயலை செய்ய நினைத்தால் அதை அவர்கள் செய்வார்கள். கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்றால், தீர்க்கதரிசிகளிடத்தில் வந்து கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்பார்கள். ஒரு தீர்க்கதரிசி என்பவர், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் யாராயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரிடம் கேட்டு சொல்லும் போது இவர்கள் மன விருப்பத்தின்படியே சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி சொன்னால் அவர்கள் நல்ல ஊழியர்கள். அதாவது இவர்களுடைய விருப்பம் குழிக்குள் விழுந்து சாவது என்றால், அந்த ஊழியர் கர்த்தர் சொன்னார் நீங்கள் குழிக்குள் விழுந்து சாவுங்கள் என்று சொல்ல வேண்டும். இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான செயலா இருக்கிறது? நான் ஒரு முடிவெடுப்பேன், அதற்கு கர்த்தர் சம்மதிக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் கர்த்தரிடம் கேட்பது தீர்க்க தரிசனம். இப்படி நினைக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான செயலா இருக்கும்? இவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள கர்த்தரிடத்தில் ஏன் கேட்க வேண்டும்? நன்மையோ தீமையோ அனுபவித்து செய்து கொண்டு அனுபவித்து போக வேண்டியதானே. கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய வேலை என்ன இருக்கிறது? கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் எவ்வளவு பெரியவர். இவர்கள் நினைப்பதையெல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டுமா? இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமாய் இருக்கிறது? ஒரு துளியாவது அறிவு வேண்டாம். ஒரு முதல் வகுப்பில் முதல் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்கிறோம். சேர்க்கும் பொழுது அங்கு ஆசிரியர் இருக்கிறார். ஆசிரியருக்கும் ஒரு 3 வயது குழந்தைக்கும் உள்ள அறிவு திறனின் வித்தியாசம் என்ன, வயது வித்தியாசம் என்ன? இந்த பிள்ளை போய் உட்கார்ந்து கொண்டு நான் சொல்லுவதை என் ஆசிரியர் கேட்க வேண்டும் என்று ஆசிரியர் இங்கு உட்கார வேண்டும், அப்பொழுது எந்திரித்து போக என் ஆசிரியர் இங்கு உட்கார வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது என்று ஒரு சிறு பிள்ளை கட்டளையிட்டால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாயிருக்கிறது. நான் சொல்வதை நீ கேள் என்று சிறு பிள்ளைகள் சில நேரத்தில் சொல்லும். ஆசிரியரை பார்த்தே சொல்லும். 3 வயது பிள்ளைகள் சொல்வது வழக்கம். நான் சொல்லுகிறேன் நீ கேள் என்று சொல்லும். அவ்வளவு அறியாமை. அவர்கள் ஆசிரியர் என்று கூட உணர்வில்லாத அந்த சிறு குழந்தையின் தன்மை. அப்படித்தானே என்று நாமும் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சிறு குழந்தையா மன்னித்து விடுவதற்கு, நான் என் மனதில் என்ன நினைக்கிறேனோ, என் விருப்பம் என்னவோ அது நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பது மட்டும், அதை மட்டும் அவர் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது, எதிர்பார்ப்பது. இதைவிட முட்டாள்தனம் என்னத்தை தேட முடியும் இந்த உலகத்தில்? அவர் சர்வலோகாதிபதி,
அவர் நம் வாழ்க்கையில் இறங்கி ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாமி, எந்த காரியத்தை நான் எப்பொழுது செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்து தாழ்மையாய் வேண்டிக் கொள்வது அல்லவா ஞானமான செயல். அடிபணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, சுவாமி உம்முடைய கட்டளைக்கு காத்திருக்கிறேன், நான் எங்கு போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடும் என்று தலைகளை தாழ்த்தி அவர் கட்டளையை தலையில் சுமந்து நாம் அதை செய்து நிறைவேற்ற வேண்டியவர்கள் அல்லவா? அப்படிதான் செய்வோம். இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை. நாங்கள் எகிப்துக்கு போக விரும்புகிறோம், ஆனால் கர்த்தர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அதே இடத்தில் நாங்கள் துன்பத்தை அனுபவித்து அதே இடத்தில் இருக்கும்படி சொல்லுகிறார். அப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது, இது கர்த்தருடைய வார்த்தையே இல்லை என்று சொல்லிவிட்டார். இவர்கள் விருப்பப்படி சொல்லவில்லை என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லுகிறது. இது எப்படி இருக்கிறது? மேலான ஞானம் அதெல்லாம் என்னவென்று சொல்லு. என் இருதயத்தில் உள்ளதையே நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. கொஞ்சம் கூட அந்த இருதயம் வளைந்து கொடுக்க விரும்பாத அந்த ஆத்மா கட்டினமாய் நிமிர்ந்து நின்று கொண்டு இரும்பு தூணை போல இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறது. மூங்கிலை போல வளைய வேண்டும் நம் இருதயம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும், வளைந்து கொடுக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் 1000 கனவுகள். கர்த்தர் அதை வேண்டாம் என்றால் விட்டுவிட வேண்டும். நாம் எதையுமே நினைக்காமல் இருப்போம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய என்பார், உடனே தலைவணங்கி செய்ய வேண்டும். அது நமக்கு பிடிக்காததா இருக்கலாம். பிடித்ததை செய்வது கீழ்ப்படிதல் அல்ல. நமக்கு பிடிக்காததை கர்த்தர் சொல்லும் போது, நாம் விரும்பாததை, நாம் செய்யவே வேண்டாம் என்று நினைக்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய என்று சொன்னால், அதை கேட்டு நடப்பதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். செய்ய வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அல்லவா? இஸ்ரவேலர்கள் செய்த தவறை கீழ்ப்படியாமை கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்து விடவில்லை. இது மகா பெரிய தவறாகும். அடுத்தது கர்த்தருக்கு காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருந்தது. 10 நாட்கள் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. அவர் ஜெபிக்க தொடங்கியதும் வரவில்லை. 10 நாள் கழித்தே கர்த்தர் வந்து பேசுகிறார். அது ஏன்? அதை குறித்து அடுத்த செய்தி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கீழ்ப்படுகிற மனதோடு ஆயத்தமாகவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சிறப்பித்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறினார்.